இந்த வீடியோ பாருங்க. லைஃப்னா எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், இது வரும். நிறைய பேர் கூட இன்டர்வியூவில் சொன்னாங்க, இதை தாண்டி வந்து அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் வராமல் போச்சு, 2 குழந்தைங்க வீட்டில். ஸோ இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் தானே. பட் நெவர் சே இது ஒரு ஹார்ட்ஷிப் அப்படின்னு இல்லை. இதான் ரியாலிட்டி. எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. எனக்கு வந்திருக்கு. இதுலேருந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம், இந்த சுச்சுவேஷனை தாண்டி எப்படி நம்ம வரப்போகிறோம், அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் சுச்சுவேஷன்ஸ் வரும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போயிட போகிறதில்ல, இருக்கு. கேட்டிங்களா இவ்வளோ பெரிய ஆக்டரோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குன்ட்டு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் ஒரு ஃபேமஸான ஆக்டராக இருக்காருனாலும் 3000 கோடி மதிப்புள்ள ஒரு பிஸ்னஸ் எம்பையரை உருவாக்கியிருக்காருனாலும் அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இவரோட ஸ்டோரி நான் கேட்கும் போது எனக்கு ஒரு கழுகு கதை தான் ஞாபகம் வருது. பொதுவாக மழை பெஞ்சுதுனாக்கா எல்லா பறவைங்களும் ஒதுங்கிறதுக்கு இடம் தேடும். ஆனால் கழுகு மட்டும் அந்த மழை பெய்கிற மேகத்தை தாண்டி உயர பறக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலகத்தில் உங்களை விட கடுமையான பிரச்சனைங்க இருக்கவங்கலாம் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது மூலிமாவே உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணிட முடியும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி புலம்புற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். அண்ட் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபாலோ மை அக்கௌண்ட் அண்ட் see you in another video. Bye guys.